அப்பா! இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன். ஒரு குட்டி தூக்கம் போட்டா சூப்பரா இருக்கும். அப்படின்னு நம்ம எத்தன தடவ சொல்லியிருக்கோம். நம்ம அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம வயிறு அதாவது ஸ்டமக் எப்பயுமே ஃபுல்லாவே இருக்கும். அப்படி ஃபுல்லாவே இருந்ததுன்னா, அதுல உள்ள உணவ செரிமானம் பண்றதுக்காக நம்மளோட உடம்பு எனர்ஜியையும், பிளட் சர்க்குலேஷனையும் மெயினா அதுக்கு தான் குடுக்கும். மத்த உறுப்புகளுக்கோ, இல்ல பிரெயினுக்கோ நம்மளோட எனர்ஜியையும், பிளட் சர்க்குலேஷன் அதாவது ரத்த ஓட்டத்தையும் கம்மி பண்ணிடும். அதனால சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம எப்பயுமே டல்லாவும், டயர்டாவும் ஃபீல் பண்ணுவோம். நெறைய தடவ நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, லஞ்ச் பிரேக்குக்கு போறதுக்கு முன்னாடி, இல்லன்னா டின்னருக்கு போறதுக்கு முன்னாடி தான் நம்ம ரொம்ப ஆக்டிவா இருப்போம். அது ஏன்னா, நம்ம வயிறு எம்ப்டியா இருக்கு. ஸோ டைஜஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் அதாவது நம்ம சாப்பிட்ட உணவு வந்து 1 1/2 2 மணி நேரம் கழிச்சு வயிறு பகுதியில இருந்து இன்டெஸ்டைன்ஸ் குடலுக்கு போயிடும். ஆனா வயிறு எம்ப்டியா இருக்கும். ஸோ அந்த நேரத்துல அந்த டைஜஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் நடக்காததுனால வயிறுக்கு மெயினா பிளட் சர்க்குலேஷனும் எனர்ஜியும் போறதில்ல. மத்த உறுப்புகள் எல்லாத்துக்குமே இன்க்ளூடிங் மூளைக்கு பிளட் சர்க்குலேஷனும் எனர்ஜியும் அதிகமா கிடைக்குது. அதனாலதான் நம்ம லஞ்ச் பிரேக்குக்கோ இல்ல டின்னருக்கோ போறதுக்கு முன்னாடி நம்ம ஆக்டிவா இருக்கோம். சோ நம்ம அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா ஆக்சுவலா நம்ம எனர்ஜெட்டிக்கா இல்ல. நம்மளோட ஃபுல் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்காது. நீங்க ஒவ்வொரு தடவை சாப்பிடுறப்பயும் காலையில டிஃபனு, லஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு டிஃபனு, டின்னரு, அதுக்கப்புறம் நைட்டு பால் குடிக்கிறது, சில சமயங்கள்ல 1 மணிக்கு ஸ்நாக்ஸ் இப்படி எத்தனை தடவை நம்ம சாப்பிட்டாலும் ஒவ்வொரு தடவையும் அந்த டைஜஷன் ஆனதுக்கு அப்புறமா அதுல உள்ள எனர்ஜி நம்மளோட செல்லுக்குள்ளார ஈவன் எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொழுப்பா ஸ்டோர் ஆகுறதுக்கும் இந்த இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் கண்டிப்பா தேவை. இந்த 6 7 தடவையும் இந்த இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்துகிட்டே இருக்கு. வந்துகிட்டே இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா கிட்டத்தட்ட 70 80 வருஷம் நம்ம லைஃப் டைம் ஃபுல்லா நார்மலா சுரந்து வேலை செய்ய வேண்டிய இன்சுலினை நம்ம ஓவர் ஒர்க் செய்ய வச்சு ஒரு 25 30 வருஷத்திலேயே காலி பண்ணிடுறோம். சோ இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம உடம்பு வந்துருது இந்த மாதிரி அடிக்கடி சாப்பிடுறதுனால. இப்போ நிறைய பேருக்கு வரக்கூடிய சர்க்கரை வியாதி, பிரஷரு, அப்புறம் மறதி, பிசிஓடி, குழந்தையின்மை இந்த மாதிரி நிறைய வியாதிகள் இப்போ பெருகிறதுக்கு காரணமே இன்சுலின் எதிர்ப்பு தன்மை. சில சமயம் வெயிட் குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டா வெயிட் குறையும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? முக்கியமா நம்ம வெயிட் குறையறதுக்கு இந்த இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து நம்ம ரத்தத்துல அதோட அளவு குறையணும். ஆனா அடிக்கடி சாப்பிடுறதுனால இந்த இன்சுலின்ங்கிற ஹார்மோனோட அளவு ரத்தத்துல குறையவே குறையாது. எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே இருந்துட்டே இருக்கிறதுனால நம்மளோட வெயிட் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும், குறையாது. ஒவ்வொரு உணவுக்கும் இடையில அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 hours கேப் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாதான் அந்த உணவுல இருந்து ஃபுல் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி 4 5 மணி நேரம் கேப் விடுறதுனால நம்மளோட இன்சுலின் அப்படிங்கிற அந்த ஹார்மோனுக்கும் ரெஸ்ட் கிடைக்கும். அப்படி ரெஸ்ட் கிடைக்கும் பொழுது இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் நமக்கு ரொம்ப நாள் வரைக்கும் நார்மலா வேலை செய்யும். ஸோ உங்களோட பிரெயினுக்கு ஃபுல் எனர்ஜி கிடைக்கணும், அப்புறம் நம்ம வியாதிகளும் இல்லாம இருக்கணும் அப்படின்னா அடிக்கடி சாப்பிடுறத ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு 3 வேளை மட்டும் சாப்பிட்டா போதும். ஓகே.